இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருஷமாக அமையும். அதை நினச்சி நீங்கள் வந்து சந்தோஷப்படணும். முதல் 6 மாதம் உங்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. கடன் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில விஷயங்களில் அகலக்கால் வைக்கக்கூடாது. அதே மாதிரி வீட்டில் உள்ள பெரியவர்கள் வீட்டில் உள்ள பிரச்சனையை வந்து வெளியில எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அதே ஒரு பெரிய பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. யார்கிட்டையா சொல்லணும்னா என்ன பண்ணலாம், அதுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட எதிர் வீட்டுக்காரங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. போய் அமைதியாக கோயிலில் கொஞ்சம் நேரம் இருந்து ரிலாக்ஸாக இருங்க. ஆண்டவன்கிட்ட சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனையை. அவர் என்ன பண்ணணுமோ அவர் நிச்சயமாக பண்ணுவார். அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. அதே மாதிரி கணவன் மனைவியிடையே பிரச்சனை உள்ளவங்க என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் உட்காந்து பேசுங்க. ஒரு தேர்ட் பர்சனை கொண்டு வந்து அந்த பிரச்சனையில் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கோ மீடியேட்டராக கொண்டு வர்றதுக்கோ முயற்சி பண்ணாதீங்க. அந்த விஷயங்கள்லாம் டைவெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.